ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் மினி பேஸ்கெட் ஒன்று என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். இதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா அம்லா நாட் டியூப் டிசைன் வர மாதிரியும் மேலே வளர்த்தி கொண்டு வரது பேசிக் நாட்டில் டியூப்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சாண்டில் அண்ட் ரெட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ரெட்டில் பார்த்தீங்கன்னா 8 ஒயர்ஸ் 2 அடியிலையும் டிசைனுக்காக கொஞ்சம் பிளாக் கலர் டியூப்ஸ் எடுத்திருக்கேன். அது போக சாண்டில் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணணும். டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா 24 டியூப்ஸ் தேவைப்படும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசில் 2 ஒயர்ஸ் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மொத்தமாக நமக்கு 4 ஒயர்ஸ் சுற்றி வர கிடைக்குது நாட் போட்டதுக்கப்புறம். இது மேலே போகிற 2 ஒயர்ஸ், இது கீழே போகிற 2 ஒயர்ஸ். அந்த கீழே போகிற 2 ஒயர்ஸை கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணி மேலே இருக்கிற ஒயரை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற வயசு 2ம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே போகிற 2 வயசும் ஈவனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க வயசை யூஸ் பண்ணி நம்ம கீ செயின் எல்லாம் போட்டிருப்போம். சேம் அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த 2 சைட்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சைடில் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கிற அந்த வயசில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். 2வது நாட் போட்டுட்டோம். மூணாவது நாட் போட்டுட்ருக்கோம். நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 4வது நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு சைடில் நாட் போட்டு முடித்தாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடில் இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க வாய்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி திருப்பி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நம்ம சேனலில் மினி பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது போக எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் வெரைட்டிஸும் நம்ம சேனலில் இருக்குது. என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில். இப்போ பாருங்கள், நம்ம 2 சைட்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம டியூப்ஸ் கோர்த்து அம்லா நாட் போடணும். மொத்தமாக பாருங்கள் 4 டியூப்ஸ் இந்த இடத்துல கோர்த்துருக்கேன். டியூப்ஸ் கோர்த்து முடித்ததுக்கப்புறம் 4 வயசு யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட் போடுங்க. அதிகப்படியான வயசை யூஸ் பண்ணி நாட்ஸ் போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடணும்.
மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 4 டியூப்ஸ் வந்து சுற்றி வர கோர்த்து நம்ம நாட் போடும்போது 2 சைட்லேயும் நாட் போடும்போது நமக்கு பேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பேஸ் வந்து கிராஸ் கட் மெத்தடில் ஜாயின் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு சைடில் கொஞ்சம் அதிகமாக நமக்கு ஒயர் தேவைப்படும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈவனாக கிடச்சிரும் சுற்றி வர ஒயரு. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் வந்து ஹைட் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் டியூப் டிசைன் அம்லானா டியூப் டிசைனில் பேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு ஈவனாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர அப்படியே பேசிக் நாட் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இந்த சாண்டில் கலர் ஒயரை நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூலை திருப்பி இருக்கோம். இதே மாதிரி சுற்றி வர அப்படியே கண்டினியூவாக போட்டு வந்து இந்த வரிசையை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் போடுறோம். மெல்லமாக அப்படியே டைட் பண்ணி விட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு இந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே ரன்னிங் ஒயரை வந்து ஏணிப்படி நாட் போட்டதுக்கப்புறம் முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை தொடங்குங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கட்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது நம்ம கைக்கு வந்து அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இது வந்து போட்டு முடித்து இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதேனா மினி பேஸ்கட் இதெல்லாம், அதனால் வந்து அப்பப்போ நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு 3 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கேன். ரன்னிங் ஒயர் வந்து இன்னும் கட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் டியூப்ஸ் வந்து அப்படியே சுற்றி வர நம்ம கோர்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 வரிசை வந்து போடணும். இந்த மாதிரி டியூப்ஸ் கோர்த்துட்டு சுற்றி வர அப்படியே நம்ம நாட்ஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான்.
இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி இந்த வரிசையை போட்டு முடித்ததுக்கப்புறம் ஏணிப்படி நாட் போட்டு மறுபடியும் இன்னும் ஒரு வரிசை போடணும். போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஏணிப்படி நாட் போட்டு ஒயரை வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு அழகான ஒரு மினி பேஸ்கட் வந்து டியூப் டிசைனில் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். கூட போட்டது போக மீதியான ஒயர்ஸெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு அழகான ஒரு சின்ன சின்ன மினி பேஸ்கட்ஸ் வந்து ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.